சாரி நல்லதா வாங்கினாலும் பிளவுஸ் தைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். ஆனா இன்னைக்கு ரெடிமேட் பிளவுஸ் பத்தி பார்க்கலாம். மீஷோல இவ்ளோ கம்மி ரேட்டுக்கு எப்படி கொடுக்குறாங்க, குவாலிட்டி எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு நிறைய பேர் டவுட் பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு ரெடிமேட் பிளவுஸ் ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேஜிக்கல் பிளவுஸ் தான். இதுல வந்து ஒரு 5 கலர் அவைலபிளா இருக்கு. நான் இதுல பிளாக் கலர் தான் பிக் பண்ணேன், ஏன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக இது மேஜிக்கல் பிளவுஸ் அப்படின்னு சொன்னட்டு உங்களுக்கே புரிஞ்சிடும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்குமே ஊக்ஸ் தெரியாது. இது ஒரு டிஷர்ட் மாதிரி தான். டீனேஜ் பசங்க கூட, அதே டீனேஜ் கேர்ள்ஸ் கூட டிஷர்ட் மாதிரி வேர் பண்ணி கீழே ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு கூட போலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டாவும் இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், மீஷோல இருந்து இல்ல எந்த ஆன்லைன்ல இருந்து நீங்க இந்த மாதிரி துணி வாங்குறீங்கன்னா பார்த்த உடனே பிடிக்காதுதான். எனக்கு இந்த பிளவுஸ் பார்த்த உடனே பிடிக்கல. ஏன்னா என்னடா இது ரொம்ப தின்னா இருக்கே, எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா போட்டு பார்த்த உடனே இது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கே மனசே வரலன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னோட லுக்கே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே வச்சுக்கலாம். நானும் போட்டு பார்த்த பிறகுதான் டிசைட் பண்ண இது ரிட்டர்ன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு செமையா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா என்னோட லுக் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளவுஸ் நான் முன்னாடி எப்பவுமே ட்ரை பண்ணது கிடையாது. பின்னாடி க்ளோஸ் நெக்கா இருக்கும், எனக்கு சுத்தமா செட் ஆகாது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா போட்டு பார்த்தா நிஜமாவே ஒரு கலெக்டர் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி கண்டிப்பா ஃபீல் ஆன. இந்த வீடியோ பார்த்த பிறகு நான் போட்டப்ப கூட அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஸோ நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு முறை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. ஆனா பார்த்த உடனே டிசைட் ஆயிடாதீங்க, இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை வேர் பண்ண பிறகு உங்களோட ஒப்பீனியனே மாறிடும். ஸோ இதோட லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டிங் பிளவுஸ் பார்க்கலாம். எம்ப்ராய்டிங் பிளவுஸ் வெளியில வாங்கணும்னா எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் சேம் டிசைன் சேம் கலர் எங்க தம்பி கல்யாணத்துக்கு வெளியில கொடுத்து எம்ப்ராய்டிங் போட்டு ஸ்டிச் பண்ண லிட்டர்லி எனக்கு 1800 rupees ஆச்சு. சேம் டிசைன் சேம் கலர் தான். பட் இது இந்த அளவுக்கு கம்மியா கிடைக்குது, எப்படி வருமோ என்னவோ அப்படின்னு தான் ஆர்டர் பண்ணேன். இது என்னோட சைஸும் கிடையாது, ஏன்னா என் சைஸுக்கு அவைலபிள் இல்லைன்னு அப்படின்னு போட்டு சரி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிடிச்சா நம்ம சைஸ் வந்தப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ண. டிசைன் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிராண்டா இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க. இது கையில போட்ட எம்ப்ராய்டர் கிடையாது, மிஷின்ல போட்ட எம்ப்ராய்டர் தான். ஸோ நம்மளுக்கு ரொம்ப நாளுக்கு கூட லைஃப் வரும். அதுக்கப்புறம் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆனா இது அப்படி இல்லை, சூப்பரா இருக்கு குவாலிட்டி. கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கம்மி பிரைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் கிடைக்குதுன்னா கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம். நிஜமாவே இந்த பிரைஸ்க்கு வெளியில பிளவுஸ் பீஸ் கூட வராது, ஆனா இங்க ஃபுல்லா ஸ்டிச் பண்ணியே கொடுத்திருக்கிறாங்க. நம்ம நார்மலா எம்ப்ராய்டிங் ஒர்க் எப்போ தேவைப்படும், ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கு போறப்போ மட்டும்தான் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவ்வளோ காசு வச்சு செலவு பண்றதை விட இந்த மாதிரி சிம்பிளா வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு போட்டோல லுக்குக்கு லுக்காவும் இருக்கும், கம்மி பிரைஸாவும் இருக்கும். எனக்கு பர்சனலா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த பிளவுஸ். ஏன்னா என் சைஸ் கிடையாது, அது ஒண்ணுதான். இது போட்டு காமிக்க முடியல, ஆனா ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் வேர் பண்ணி காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு கிராண்டா தெரியுதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் நினைச்சேன் 300 ரூபாய்க்குள்ள வருது, இது நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினைச்சேன். பட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. எக்ஸ்ட்ரா கிளாத்தும் விட்டு இருக்கிறாங்க, பட் நான் அது ரிமூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்காதனால இது ரிட்டர்ன் பண்ணிட்டு என்னோட சைஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வாங்கிக்க போறேன். இதுல கப்ஸ் இருக்கும், கப்ஸ் பிடிக்காதவங்க அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இதுலவும் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு, அது எல்லாமே கூட நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. வேணும்னு நினைச்சவங்க உங்க பிரா சைஸ் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டா வரும். அதுக்கு பெருசா ஆர்டர் பண்ணா ரொம்ப லூஸ் ஆயிடும், கம்மியா ஆர்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி பத்தாம போயிடும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலர் பிளவுஸ், இப்போ நம்ம நார்மலா சிம்பிளா ஒரு saree கட்டணும்னு நினைச்சாலும் ஒரு 4-5 கலர் நம்ம வீட்டுல இருந்தா போதும். அது ஒண்ணு கிரீனு, பர்பிள், பிங்க், பிளாக், இந்த மாதிரி கோல்டு, இந்த மாதிரி 4-5 கலர் நம்ம கையில இருந்துச்சுன்னா எந்த சாரிக்கு வேணும்னாலும் நம்ம மேட்ச் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கிரீன் கலர் பிக் பண்ண.
இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸு. நம்ம 36ன்னு நினச்சிக்கோங்களேன் உங்க சைஸு. 38 அவங்களுக்கு கூட இது பத்தும். ஸோ அந்த மாரி இருக்கும். ஆனா பிரெஸ்ட் சைஸ் பத்தாம போகலாம். அதுக்காக நீங்க கரெக்ட் சைஸ் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். ஒண்ணு ஹிப்பு கிட்ட லூஸ் ஆகும், இல்லன்னா மேல டைட் ஆகும். இந்த மாரி இல்லாம இருக்கும். நீங்க கரெக்டான மெஷர்மென்ட் குடுத்தீங்கன்னா, கரெக்டா பிளவுஸ் வந்து வந்துடும். இதுவும் எல்போ ஸ்லீவ்ஸ் தான். இதோட ரிவ்யூ வந்து நான் கடைசியில காமிக்கிறேன், போட்டு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுக்கு நைட்டி மட்டுமே தேடிட்டு இருப்போம். பட் நைட்டி போட்டுட்டு சுத்தினா வீட்ல யாரோ ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் நைட்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நைட்டிக்கிட்ட கம்மி ப்ரைஸ்லவே இந்த ட்ரெஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பா கண்ணு மூடிட்டு வாங்கிக்கலாம். இந்த ட்ரெஸ் கூட நான் ரொம்ப நாளா விஷ்லிஸ்ட்ல வச்சிருந்தேன். நான் ஸ்டார்டிங்ல பார்த்தப்போ 500 அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கம்மி ப்ரைஸ் ஆயிடுச்சு. சரி இந்த அளவுக்கு கம்மியா இருக்கே வாங்கி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது ஜார்ஜெட் மெட்டீரியல். இது கூட பார்த்த உடனே எனக்கு பிடிக்கல தான். ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு தோணிச்சு. பட் போட்டு பார்த்த பிறகு செம்மையா இருக்கு நிஜமாவே. ஃப்ளோரிங் கூட நிறைய கொடுத்திருக்கிறாங்க. 300 ரூபாய்க்கு வாங்குறமே ரொம்ப உடம்புக்கு ஒட்டியே இருக்கும். நிறைய ஃப்ளோரிங் இருக்காது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா செம்மையா இருக்கு. 300 ரூபாய்க்கு இது கண்ணு மூடிட்டு வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரீயாவும் இருக்கு. ரொம்ப உடம்புக்கு ஒட்டி இல்லாம அம்ப்ரெல்லா மாதிரி ஃப்ரீயா இருக்கு ஃப்ளோரிங். ஸோ நீங்க இது கண்டிப்பா வாங்கிக்க வேண்டிய ட்ரெஸ் தான் உங்களுக்கு பிடிச்சா. ஸோ இதுக்கு பெல்ட்டும் கொடுத்திருக்கிறாங்க. இது வெளியில போறப்போ வேர் பண்ணிக்கலாம், வீட்டுல இருக்கிறப்போ கழட்டியும் வச்சிடலாம். நல்லா இருக்கு. குவாலிட்டி கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கு அப்படின்னு தோணிச்சு. பிக்சர்ல பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியா தோணிச்சு. ஆனா மத்தபடி மீதி எல்லாமே சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல் saree பார்க்கலாம். இது கூட நான் ரொம்ப நாள் விஷ்லிஸ்ட்ல வச்சிருந்த saree தான். இதுவும் சேம் டவுட் தான். இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி வருமா அப்படின்ற ஒரு டவுட் தான். ஏன்னா கம்மி பிரைஸ் இல்லையா? ஸோ அதுக்காக இது எல்லாமே இப்படியே தான் வருமா அப்படின்னு ஒரு டவுட் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். எப்பவுமே டவுட் பட்டுட்டே இருந்தா எப்படி? வாங்கி பார்த்தா மட்டும் தானே நம்மளுக்கு உண்மை என்னன்ட்டு தெரியும். ஸோ அதுக்காக ஆர்டர் பண்ணிட்டேன். பிக்சர்ல பார்த்த மாதிரியே வந்துச்சு. ஆனா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கு. பட் நம்ம கொடுக்குற காசுக்கு இது வர்த்தான குவாலிட்டி தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கம்மியான ரேட்ல தான் பிக் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ரீசன்ட் டைம்ல. ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஜாஸ்தி ரேட் வைக்கிறதுக்கு பாக்குறேன். நான் யோசிக்கிறது என்னன்னா மிடில் ஃபேமிலிக்கு கூட இது செட் ஆகணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து கம்மி ரேட்ல தான் நான் எல்லாமே பிக் பண்றேன். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் இல்லையா? மீஷோக்காரங்க கூட ஏன் இந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸ்க்கு வைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கும் தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்றதுக்காக தான் இது எல்லாமே பிக் பண்ணிக்கிறேன். saree பார்த்தீங்கன்னா பல்லு அப்படியே பார்டர் எல்லாமே பர்பிள்ல இருக்கு. டார்க் பர்பிள். அதே விதமா பிளவுஸ் கூட பர்பிள்ல இருக்கும். மேல சின்ன பார்டரா இருக்கும். கீழே வந்து கொஞ்சம் பெரிய பார்டரா இருக்கும். அதுக்கப்புறம் saree ஃபுல்லாமே லெமன் எல்லோவா இருக்கும். டார்க் லெமன் எல்லோ இருக்கும். saree ஃபுல்லாவே கலங்காரி பொம்மை தான் இருக்கும். ஆனா பிரிண்டட் கிடையாது. வாஷ் பண்ணாலும் போவாது. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனது, கொஞ்சம் குவாலிட்டி நல்லா கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணிச்சு. saree பாத்தீங்க இல்லையா? இது வேர் பண்ண எப்படி இருக்கும்ட்டு நீங்களே பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் பிளவுஸ் இன்னும் காமிக்கல இல்லைங்களா? அது கூட இப்போ வேர் பண்ணி காமிக்கிற பாருங்க. நீங்க saree கண்ணுல பாக்குறதுக்கும் வேர் பண்ணி பாக்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு நிஜமாவே. இது நீங்க வீடியோல பாக்குறதை விட போட்டோல பாக்குறதை விட எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனதை மட்டும் தான் சொல்றேன். நான் பார்த்தப்போ எனக்கு என்னடா இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு தான் தோணிச்சு. பட் கட்டின பிறகு நல்லா இருக்கு இல்லையா? பரவாயில்ல. இந்த அளவுக்கு கம்மி ரேட்க்கு இது வர்த்துதா அப்படின்னு தான் தோணிச்சு. நிஜமாவே அந்த பார்டர் வந்து சூப்பரா ஹைலைட் பண்ணுது. கலர் காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு. பிக்சர்ல இருக்கிற மாதிரி இல்லைன்னாலும் அந்த பார்டர் ஷைனிங் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? சேம் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா saree ஃபுல்லாமே அந்த அளவுக்கு ஷைனிங் கிடையாது. ஸோ பரவாயில்ல. நல்லா தான் இருக்கு. ஒரு 400 ரூபாய்க்கு இந்த saree வர்த்தன்னு தான் தோணிச்சு எனக்கு. எதுக்குன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து நம்ம ஒரு saree எத்தனை முறை வேர் பண்றோம்? ஒரு 5, 6 டைம் வேர் பண்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். அது வேர் பண்றதுக்கும் பிடிக்காது. ஸோ வேற யாருக்காச்சும் கொடுத்துடுவோம். இல்ல பசங்களுக்கு துணி தைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவோம். அதுக்கு இந்த saree வர்த்துதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கட்டின பிறகு நல்லா தான் இருக்கு. நம்ம 5, 6 முறை கட்டுறதுக்கு இது போதும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சுன்னா கண்டிப்பா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து சூப்பரா கம்ஃபர்ட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பிளாக் பிளவுஸ் சொன்ன மாதிரி தான். அது
அதுக்கன்ட்டு அந்த மாரி தின்னா ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கு. நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு. ஃப்ரீயா இருக்கு. பின்னாடி வந்து ரொம்ப டீப் நெக் இல்லாம கொஞ்சம் மேல தான் இருக்கும். ஸோ ஃபுல்லா டோட்டலா எனக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா புடிச்சிருக்கு. அதோட பிரைஸ்க்கு இது சூப்பர் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சேம் சாரீக்கு பிளாக் கலர் பிளவுஸ் வேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நிஜமாவே சொல்றேன், என்னோட லுக் ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணது இந்த பிளவுஸ். உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க புதுசா உங்கள பார்த்துக்கிற மாரி இருக்கும் இந்த பிளவுஸ் வாங்கினீங்கன்னா, எனக்கு ரொம்ப 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 புடிச்சு போச்சு. பிளவுஸ் பார்க்கறதுக்கு மட்டும் தான் தின்னா இருக்கு. ஆனா வேர் பண்ணா எங்கேயுமே நம்மளுக்கு வேடா கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாது. நான் சாரி கட்டுறதுக்கு யோசிக்கிறது எங்கெங்கோ தெரிஞ்சிடும். அத அட்ஜஸ்ட் பண்றதுக்குன்ட்டா ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். பட் இது எல்லாமே நீட்டா கவர் பண்ணுது. எங்குமே நம்மளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியவே தெரியாது. ஸோ நல்லா ஃப்ரீயா கம்ஃபர்ட்டா இருக்கலாம். எவ்வளோ வேலை இருந்தாலும் வேலை கூட செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஸோ எனக்கு இந்த பிளவுஸ் ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுக்கும் இதுல எந்த கலர் பிடிக்குதோ அது கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட லுக்கு கூட இந்த மாரி டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆன்லைன் ப்ராடக்ட் கண்ல பார்க்கறத விட இந்த மாரி போட்டு பார்க்கறப்ப தான் அதோட வேல்யூ புரியும் அப்படின்றது எனக்கு இந்த விளாக்ல புரிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும் நினைக்கிறீங்களோ அதுவும் கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்கட்டுங்களா? பாய்.